ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையா பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெண்டத்தனையான பலன் வருகிறது. சொல்லுங்க, இரட்டிப்பான சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நாம் இழந்தவைகள் இன்னும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றது, இது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஆயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம நினைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டத்தனையான பலன் எனக்கு கடந்து வருகிறது. இரட்டிப்பான சுதந்திரம் எனக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம பார்த்ததில்லை, பிரசங்கித்ததில்லை, கேட்டதில்லை. ஹல்லேலூயா. குறிப்பா நான் இதை பத்தி பேசுனதில்லை. ஆனா நேற்று இரவு நான் இதுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்தார், ரெண்டத்தனையான பலன் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்றேன், இது நிச்சயமாய் நம் திருச்சபையில் நம் வாழ்க்கையில் பலிக்க போகிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதுவரையும் நாம் சந்தித்த எல்லா வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு ரெண்டத்தனையான பலனை கொடுப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. குறிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பலன் என்னன்னா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, you shall be prosperous in your land. எப்படின்னா டபுள் டைம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து உங்களுக்குரிய பாகம், உங்களுக்கு சேர வேண்டியது, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுக்குரியது உங்களிடத்தில் இரட்டிப்பாய் கடந்து வர போகிறது. உங்களுக்கு சேர வேண்டியது அவர் கொடுப்பார், ஆனா 2 மடங்கா இரட்டிப்பாய் அவர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் இடத்திலிருந்து பிசாசு பிடுங்கின எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஒன்றை கூட மிச்சம் வைக்காம 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அது சத்தியம் அல்ல, அது நிஜம் அல்ல. ஹல்லேலூயா. அது எவ்வளவு மோசமா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, அந்த வெட்கத்துக்கு பதிலாக இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ரெண்டத்தனையான பலனை கர்த்தர், அதாவது ரெண்டத்தனையான பலன்னா எவ்வளவு கீழே போனோமோ இல்ல எவ்வளவு வெட்கம் அடைந்தோமோ அதை தாண்டி அதற்கு மேலாக, அதற்கு ஈடு இல்லை, அதுக்கு மேலாக டபுள் த டைம்ஸ் நமக்கு அவர் ஹானரை, கனத்தை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், மேலே கொண்டு போய் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கனம் உங்களுக்கு உண்டாகிறது. சொல்லுங்க, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே, அந்த அழைப்பினாலே, அந்த ஊழியத்தினாலே சொல்லுங்க, உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. இரட்டிப்பான பலன் உங்களுடைய பாகம் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். இரட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் என்ன பண்ணுவாங்களா, இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைமையில கை வைத்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி துக்கத்தை நான் பார்க்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும், எப்படி செய்ய போகிறார் ஆண்டவர் அப்படின்னா வாசிங்க, அதுலயும் அதே அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. 61:1-2 சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட போகிறீங்க. சொல்லுங்க, கட்டிடங்களை கட்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வைக்க போகிறது. அதன் மூலமாய் நாம் இரட்டத்தனையான பலனை அடைய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We are going to be a blessed people. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். அநேகருக்கு நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறோம். நீங்க சொல்லலாம், நானா, என் மூலமாவா, எனக்கு அப்படி ஒன்று இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அநேக மோசேக்களுக்கு கர்த்தர் முட்செடியின் நடுவில் தோன்றினது போல உங்களுக்கு வரப்போற நாட்கள்ல தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்க போகணும், என்ன உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதை காட்ட போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க சாதாரண விசுவாசி மட்டும் அல்ல. சொல்லுங்க, ஒரு சாதாரண விசுவாசி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான பார்வோன்களும் அதே போல ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற பார்வோன்கள் இடத்துல இருந்து ஜனங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிற, உங்களை விடுவித்துக் கொள்ளுகிற மோசேயாய் நீங்கள் இருக்கிறீர்கள். வருகிற நாட்கள்ல பார்வோனுக்கு எதிராய் உங்களை கர்த்தர் நிறுத்த போகிறார். இனி நாம் அடிமைப்பட்டு கிடக்க போவதில்லை. அடிமையானவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து இரட்டிப்பான பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு முட்செடியின் நடுவில் கர்த்தர் தோண்டுகிற அக்கினி, முட்செடி பற்றி எரிகிறது போல கர்த்தர் அடிக்கடி அடிக்கடி உங்களை சந்தித்து பேச போகிறார். நீங்கள் யார் என்று உங்களுக்கு காட்ட போகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். அதன் மூலமாய் நீங்கள் அவருடைய கோலை எடுத்துக்கொண்டு, வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்வோனுக்கு எதிராய் போய் நிற்க போகிறீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, பயங்கரமான காரியங்களை நான் செய்ய போகிறேன். நம் மூலமாய், நம் சபை மூலமாய், ஹல்லேலூயா, ஏராளமான ஜனங்கள் விடுதலை அடைய போகிறார்கள். கானானுக்குள், எகிப்திலிருந்து ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வர நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கையெழுத்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், என் மேல் நோக்கத்தை வைத்திருக்கிறீர், என் மேல் அழைப்பை வைத்திருக்கிறீர். நான் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நானா ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது. ஹல்லேலூயா. அவன் என்னென்னமோ எல்லாம் சொல்லி பார்த்தா மோசே. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னார், அவனை விடவே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் விட போறது இல்ல. ஹல்லேலூயா. அவருக்காய் ஓடுற வரையிலும் உங்களை விட போறது இல்ல. அவனுக்கு ஆரோனை கொடுத்தது போல நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்த, பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரே பார்வோனுக்கு எதிராய் உங்கள் மூலமாய், நம் மூலமாய், என் மூலமாய் பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இது கேட்கறதுக்கு வியப்பா இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நடக்குமான்னு நினைச்சா நடக்காது. ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க, இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இரட்டத்தனையான பலன் வரும், இரட்டிப்பான சுதந்திரம் வரும். இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் என்ன பண்ண, சிறைப்பட்டு போய் அவர்கள் பாபிலோனிலே கட்டப்பட்டு சிறைப்பட்டவர்களாய், அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அவங்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் வரும். நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானம், இவ்வளவு நாள் பட்ட வேதனை, இவ்வளவு நாள் பட்ட துக்கம், எங்கெல்லாம் தலை குனிஞ்சு போனீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ரெண்டத்தனையான பலனை தருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்களை தான் சொல்றாரு. சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உங்களை தான் சொல்றாரு. நீங்க தேவனுடைய பணிவிடைக்காரர்கள்.
ஹல்லேலூயா. அது யார் சொல்லுவாங்களா? ஜனங்கள் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அந்த விசுவாசிகள் லெவல்லே இன்னும் நான் சர்ச்சுக்கு வருவேன் போவேன், நான் ஒரு சாதாரண விசுவாசி அப்படி இல்லை. நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருக்கான வேலைகளை செய்ய, அவருடைய பணிவிடைக்காரராய் இருக்கும்படிக்கு ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே நாம் நிற்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். எல்லாரும் சொத்தமா சொல்லுங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. ஹல்லேலூயா. 20 கோடி ரூபாய்க்கு நாங்க சர்ச் கட்டணும் நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான செல்வத்தினாலே நாம் அவருக்கென்று ஒரு மாளிகையை, அவருக்கென்று நாம சபையை கட்ட போகிறோம் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொண்டு அதை ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், விசுவாசிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு 6வது வசனத்துல, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். எப்போ? நீங்கள் அவருடைய பணிவிடைக்காரராய், அவருடைய ஆசாரியராய் நீங்கள் நடந்து கொள்றப்போ, அதுல ஆபரேட் பண்றப்போ, அதை ஆக்டிவேட் பண்ணி அதுல நடக்கிறப்போ, அதில் செயல்படுகிற பொழுது அப்படியே விசுவாசாவே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஜாதிகளின் செல்வத்தை, அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய கர்த்தருடைய தாசர்களாய், அவருடைய பணிவிடைக்காரர்களாய், அவருடைய ஆசாரியர்களாய் நம்ம மாறுகிற பொழுது, ஹல்லேலூயா, இரவும் பகலும் அவருக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாய், அவருடைய சமூகத்துக்கு ஓடி போகிற, அவருடைய சமூகத்துல பணிவிடை செய்கிற, அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறவர்களாய் நம்ம மாறுகிற பொழுது, நானும் எந்திரிக்கிறேன் காலையில, எனக்குரிய வேலைகளை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வரேன், காலையில் கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம், அந்த 1/4 மணி நேரம் ப்ரேயர் அட்டன் பண்ணுறேங்கிற லெவல் இல்லாமல் எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு உறவு. ஹல்லேலூயா. நான் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, அதில் அனுதினமும் நான் ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் பணிவிடை செய்யணும், உம்முடைய ஊழியக்காரராக இருக்கணும், உம்முடைய ஆசாரியனாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த தாகம் வருகிறப்போ, அதில் நாம் நடக்கிறப்போ ஜாதிகளின் செல்வம் நமக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. அவர்கள் மகிமையை கண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கூட்டத்தை நமக்கு என்று கொடுக்க போகிறார். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது என்னன்னா, நம்மிடத்துல கொண்டு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கொடுக்கிறப்போ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்துல அதை விதைக்கிறப்போ அவர்களுடைய மகிமையை அவர்கள் பெருகுவார்கள். அவர்களுடைய மகிமையை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் எப்போ நம்மிடத்துல கடந்து வரும், எப்போ நம்மிடத்துல இழுக்கப்படுவார்கள்னா, நாம் ஆசாரியர்களாய் ஃபங்க்ஷன் பண்றப்போ, நம்ம ஆசாரியர்களாய் மாறுகிறப்போ, நம்ம ஆசாரியர்களா மாறுறதில்ல, ஆசாரியர்களோ இருக்கிறோம் என்பதுல நம்ம செயல்படுகிறப்போ. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசியா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க பக்கத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல, அதுக்கு மேல வேற இருக்கு. ஹல்லேலூயா. அவரோடு உறவாடுகிறோம். ஹல்லேலூயா. அவருக்காய் ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது சந்தோஷம். இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். என்னெல்லாம் செஞ்சாரு, அப்படியே கண்ண மூடி ஆராதிக்கிறப்போ அப்படியே வீடியோவா முன்னாடி ஓடுது. பல காரியங்கள், எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு யுத்தங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம நடத்தினாரு, இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கொடுத்தார். ஆனா இத்தனை ஆண்டுகள் சபையினுடைய வயது என்னவோ அத்தனை வருட சபை அட்டன் பண்ற அனுபவம் இருக்கு நமக்கு. எனக்கு நிறைய பேருக்கு இருக்கு 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம். ஆனால் காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய நீங்கள்ங்கிற நிலைக்கு நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. முடியாதுன்னே நினைக்காதீங்க. நானே வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நானே இப்படி ஓடிட்டு இருக்கேன், காலையில போனா நைட்டு தான் வரேன் அப்படி நினைக்காதீங்க. எப்படியானாலும் சரி, அவருக்கு விட்டு கொடுத்துட்டா அவர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தா கடைசி வழியிலும் என்ன பண்ண முடியாதுங்க,
எதுலையுமே நம்ம சொந்த வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சூழ்நிலையாக வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு பயங்கரமானவைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திக்குவாயின்னு சொல்லலாம், ஹல்லேலூயா. என்னால பேச முடியாதுன்னு சொல்லலாம், உங்க பேரை கேட்டா நான் என்னன்னு போய் பார்வோன்ட்ட சொல்லுவேன், இப்படி காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அழைப்பு என் மேல் இருக்கிறது அப்படின்னா அவர் திரும்ப 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 இந்த 18 வருஷம், இந்த 20 வருஷம், இந்த 22 வருஷம் நம்ம கிட்ட அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஹல்லேலூயா. மோசேவை சந்திச்சு பேசுன மாதிரி, ஆபிரகாமிட்ட பேசிக்கொண்டே இருந்த மாதிரி, வார வாரம், மாதம் மாதம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பாசனம், அவர் பேசுறதை நிறுத்தவே இல்லை. அவர் உங்களை கன்வின்ஸ் பண்றதை நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. இறுதி வரையிலும் அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, உங்களை போட்டு நம்மளை அசைச்சு கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்தோமானால் ஜாதிகளின் பலன் நம்மிடத்தில் கடந்து வரும்.